வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் இன்னைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா, ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு மேலுமே நல்லா இருந்துச்சு. அதை விட்டு பிரேக் டவுன் வீடியோவை தான் இந்த வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரியான சினிமா கண்டென்ட்ஸ் மற்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து வருவாங்க. வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சாவது இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குறோன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் ஒன்று கதையாக இருக்கும், இல்லாட்டி அது விட்டு சிஜி ஒர்க்ஸாக தான் இருக்கும். மேபி எல்லாமே ஹாலிவுட் படம் பார்க்குறதுக்கு முக்கிய காரணமே சிஜி ஒர்க்ஸ்க்காக தான் பார்ப்போம். ஏன்னா அது விட்டு பிரம்மாண்டம், அவங்க எடுக்கிற எஃபெக்டை பார்த்து தான் நம்ம இந்த மாதிரி படங்கள் பார்க்குறதுக்கே ஆரம்பித்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக டைனோசரை வந்து சிஜி எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய ஜுராசிக் படத்துலேயே பார்த்தாலே தெரியும். உண்மையாலுமே இந்த படத்துலையும் அதுக்கு எந்த குறைவும் இல்லாமல் சிஜி டீம் வந்து பர்ஃபெக்டாக இந்த டீம் வந்து வேலையை முடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். உண்மையாலுமே பார்க்குறதுக்கு புதுசான டிஃப்ரெண்ட்டான டைனோசர்ஸையும் இதில் வந்து முக்கியமாக காட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு உண்மையாலுமே நல்லாவும் இருக்குது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா புது கேரக்டர்ஸை தான் இன்க்ளூட் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாலுமே ஜுராசிக் வேர்ல்டு படத்தில் எல்லாத்துக்குமே தெரியும், பெரிய ஆளுங்க இருப்பாங்க, அவங்க ஏதாச்சும் ஒரு மிஷன் கொடுப்பாங்க, அதை செஞ்சுட்டு வர்றதுக்கு ஒரு டீம் ஒன்று போவோம். அதே மாதிரி தான் இந்த படத்தோட ட்ரெய்லர்லையும் காட்டுறாங்க. இருந்தாலும் இந்த படத்தில் ஏதாச்சும் புதுவிதமாக காட்டுறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ட்ரெய்லரில் மிக மிக முக்கியமான சீன்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து டீட்டெயிலாக பேசலாம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு 6 கேரக்டர் வந்து இந்த படம் முழுக்க வரப்போகுது அப்படிங்கிறது வந்து சுவராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ட்ரெய்லரில் பார்க்குறப்பே தெரியும். முக்கியமாக ஒரு ஆர்டர் கொடுத்துட்றவர் இருப்பார், அதுக்கப்புறம் 2 பேர் ஹெட்டாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் ஓட்டுறவர் இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன 2 பிள்ளைங்க இருப்பாங்க. முக்கியமாக ஒரு 6 கேரக்டரோட தான் இந்த படம் வந்து நகரப்போகுது அப்படிங்கிறது வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த கதை நடக்கிற டைம், அப்புறம் இந்த படத்தை விட்டு கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டு விட்ட மொத்த கலெக்ஷனுமே நோட் பண்ண வேண்டியது முக்கியமாக இருக்கும். இந்த படம் வந்து ஜுராசிக் பார்க்கோட இணையுமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருந்தாலும் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அதுக்கான விடை வந்து இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஜுராசிக் பார்க் எப்போ துவங்கப்பட்டுச்சோ அதுலேருந்து இப்போ வரைக்குமே ஜுராசிக் ரீபர்த் வர வரைக்குமே அதுக்கான கனெக்ஷன் வந்து அவ்வளோ படங்கள்லேயுமே இருக்கும். இது முதல் துவக்க புள்ளியே ஜுராசிக் பார்க்காக தான் இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஜுராசிக் பார்க் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல இணையும், எந்த கேரக்டர் கேமியா கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. யார் வேணாலும் எங்கனைக்கு வேணாலும் கேமியா கொடுக்கலாம், எந்த கேரக்டர் வேணாலும் வரலாம், எந்த சீக்வன்ஸ் வேணாலும் வரலாம். இருந்தாலும் ஜுராசிக் பார்க்குக்கும் ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த்துக்கும் முழுக்க 100% சம்மந்தம் இருக்குன்னு ஆணித்தனமாக சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் வேர்ல்டு விட்டு கதை. ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் விட்டு கதை பார்த்தீங்கன்னா முக்கியமான மிகப்பெரிய 3 டைனோசர் டிஎன்ஏ தான் வேணும் அப்படிங்கிறதுல அந்த ஹெட் வந்து குறியா இருக்காரு. அதை எடுக்கிறதுக்கு தான் இவங்க 6 பேர் போகிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு, அந்த இதை டிஎன்ஏவை எடுத்தாங்களா, அதுக்கு பிறகு இவங்க வந்து அந்த தீவுலேருந்து வந்தாங்களா அப்படிங்கிறது தான் படத்தொட்டு மீதி கதையாக இருக்கிறதுக்கான மிகப்பெரிய பாசிபிளாக இருக்குது. டீரெக்ஸ் எல்லாம் காட்டுறப்போ ஒரு வித்தியாசமான டீரெக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது டோன் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம மிந்தி பார்த்ததுல வந்து ஒரே கலரில் தான் இருக்கும். இருந்தாலும் இந்த படத்தில் வந்து வித்தியாசமான கலரில் வந்து அனைத்து டைனோசருமே காட்டுறது வந்து புதுமையாக இருக்குது. இந்த படம் வந்து எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் த்ரில்லர் மூமெண்ட்ஸ். இந்த படத்துல எல்லாம் படங்களில் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் மூமெண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு வந்து பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறது வந்து எந்த மாற்று கருத்து இல்லாமல் எல்லாருமே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புதுவிதமான அட்டம்ப்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே ஒரு ஜுராசிக் படம் பார்த்தோம்னா அந்த வேர்ல்டுக்கு போயிட்டு அந்த நிலத்தில் நடக்கிற மாதிரி தான் சண்டைகளும் நம்மளேருந்து தப்பிச்சு வர மாதிரியும் மக்களை வந்து காட்டியிருப்பாங்க. அந்த முழுக்க ஓவரால் படமே அப்படித்தான் இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக மோசோரஸ் எல்லாம் கடலில் சுத்த போடுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. உண்மையாலுமே அந்த சீன்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போயே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உண்மையாலுமே எத்தனை பேருக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த சீக்வன்ஸ் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதுல வந்து எத்தனை பேர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாலுமே இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து புதுமையாக இருந்தாலும் இதை வந்து எப்படி விஷுவலாக காட்ட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தான் முக்கியமான விஷயம். இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா உண்மையாலுமே நல்லா பேசப்படக்கூடிய ஒரு சீக்வன்ஸில் இதுவும் ஒன்றா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஹாலிவுட் படங்களில் வந்து நிகரே இல்லை. அவங்கள அடிச்சுக்க வேற யாருமே இல்லை, அவங்க மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து எப்பயுமே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏதாச்சும் மிகப்பெரிய கேமியோஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கெல்லாம் சத்தியமாக தெரில. உண்மையாலுமே கேமியோஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா ஜுராசிக் வேர்ல்டு 1 வந்து உண்மையாலுமே எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரெண்டாவது சுமாராக போனாலும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வந்து மிகப்பெரிய ஐப்பான படம் தான் இந்த படமும். இந்த படத்துக்கு வந்து யாரை வேணாலும் கேமியோக்கு வரலாம். இருந்தாலும் படத்தை பார்ப்போம், பார்த்துட்டு சொல்லுவோம்.
கடைசியா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருந்துச்சு, எத்தனை பேர் வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.